வல்லவன், குரலற்றவர்களின் குரலாக. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவியது. அந்த 4 முனை போட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியது. அதற்கு 118 இடங்கள் அறுதி பெரும்பான்மைக்கு தேவை என்பதனால் திமுக என்ற தீய சக்தியினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தனக்கு ஆதரவு தருமாறு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆதரவு தெரிவித்து இன்று அரியணை ஏறியிருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். தேர்தல் காலகட்டத்தில் திமுக ஒரு தீய சக்தி என்ற பரப்புரையை முன்வைத்தார் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு பிறகு அந்த தீய சக்தியினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த இந்த தோழமை கட்சிகளிடம் ஆதரவு கோரி இன்றைக்கு அரியணை ஏறி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்றால், உங்களிடம் வந்துவிட்டால் அந்த தீய சக்தியினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் புனிதமான தூய சக்தியாக மாறிவிட்டதா? இது என்ன பார்வை? இதை எப்படி நம்ம பார்க்கிறது? இதுதான் நீங்கள் தரக்கூடிய மாற்றமா? விஜய் அவர்கள் சொன்ன மாற்றம் இதுதானா? அப்படி என்றால் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றிக் கழகம் அல்ல, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்த்து அடக்கிய ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ள கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்பதனை என் மக்கள் முன்னால் நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். அரசியலில் ஒரு கருத்தை முன்வைப்பார்கள், அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்று. உங்களுக்கு உண்மையுமே மனச்சாட்சி என்ற ஒன்று உண்டா? நல்ல நாக்கு கூடவா கிடையாது? நம்ம பேசுகின்ற பேச்சு எதை பேசுகிறோம் என்ற அந்த புரிதல் கூட இல்லாமல் போய்விடும். காங்கிரஸ் கட்சியை தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் உண்மையான கட்சி தொண்டர்கள் 70% பேர் எங்களுடன் தான் இருக்கிறார்கள். திமுகவுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்பது விலை போன கட்சி என்று விமர்சித்தது தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் இன்றைக்கு விலை போன அந்த கட்சியிடம்தான் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஆட்சி அதிகார போதையா அல்லது நாங்களும் 10-11 என்று மக்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த செயலா என்ற கேள்வி நமக்கு வருது. அப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றிக் கழகம் கிடையாது. இரண்டும் ஒரு சேர ஒரு தீய ஆட்சியை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் ஆட்சியில் இருந்த அதே அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அதே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதே விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், போராட்டம் என்று இந்த ஆட்சியில் தொடரும் என்பது இதுவே ஒரு சாட்சி. இது தொடர்கதையாக வருவதனால் இது திமுக அண்ணா திமுகவிற்கு நீட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருப்பது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.